போகுது. So how to find A dot B vector and A cross B vector corresponding to this problem? First of all, you know the basic formula. First of all, சார் செவனா சார் போட்டிருக்கீங்க. இங்கம்மா இது 7 தான். செவன் ஒரு நிமிஷம் பார்த்து சார். I vector dot I vector நீ பாரு சொல்லு நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். J vector dot J vector equal to 1 and K vector dot K vector equal to 1. அப்போ சேமாக வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. அப்போ I vector dot J vector வந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா இதுக்கு ஃபார்முலா வந்து 0. அப்போ என்னது I vector dot அடுத்து J vector dot K vector is also 0. இது வந்து டாட் ப்ராடக்டோட கேஸ். அதே கிராஸ் ப்ராடக்டோட கேஸ் என்ன ஆகும்னா I vector கிராஸ் J vectorனா நம்மளுக்கு ஆப்போசிட் வேல்யூ IJ வந்துச்சுன்னா அதோட அனதர் வேல்யூ பெண்டிங் இருக்கிறது வந்து K vectorோட வேல்யூ இஸ் அ பர்பெண்டிகுலர் வெக்டர் n கேப் மாதிரி. ஐக்கு ஜேக்கும் நம்மளுடைய ஃபார்முலா வந்து n கேப் வந்து நம்மளுடைய K vector. அதே மாதிரி J vector கிராஸ் K vector வந்துன்னா என்னோட ரிசல்ட் என்ன I vector. அதே மாதிரி K vector கிராஸ் I vector வந்து இதனோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா J vector. சரிங்களா, இதுதான் என்னுடைய n கேப்போட ரிசல்ட். சப்போஸ் ரெண்டு சேம் வந்துச்சுன்னா I vector கிராஸ் I vector சேமாக வந்துச்சுன்னா இதனோட ரிசல்ட் என்னென்னு வரும்னா 0ன்னு ஆகும். அப்படியே ஆப்போசிட் மீனிங் சைனுக்கும் காசுக்கும் வரனால டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன வரையும் அப்படியே ஆப்போசிட் மீனிங் ஆகும். சரிங்களா, பட் இங்கே ஒன்றுன்னு வருதுன்னா இது வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் எப்பயுமே வந்து இதுக்கு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட். அதனால இது வந்து டேரெக்டாக ஒன்றுன்னு வந்துருச்சு. இது கிராஸ் ப்ராடக்ட் வந்து எப்பயுமே வந்து வெக்டர் ப்ராடக்ட். அதனால இஸ் கெட்டிங் த அகைன் வெக்டர். இது ஜீரோனா ஜீரோ கிடையாது, இது ஜீரோ வெக்டர். சரிங்களா, 3 டைம் ஜீரோ வரனால இது ஜீரோன்னு எழுதிக்கிறாங்க, பட் ஜீரோ வெக்டர் அதனோட மீனிங். அப்போ டாட் ப்ராடக்ட்னா நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட்னா வெக்டர் ப்ராடக்ட். அது ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இது ரெண்டு ப்ராப்ளத்துக்கு வந்து A டாட் B கண்டுபிடிக்க போகிறோம், A வெக்டர் டாட் B வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதனோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா ரெஃபர் பண்ணும்போது I டாட் I மட்டும் மல்டிபிள் பண்ணால் 1 வருது, மற்ற டிஃப்ரெண்ட் டைம் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. டிஃப்ரெண்ட் டைம் மல்டிபிள் பண்ணால் 0 கிடைக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா I டாட் ஐக்கு மட்டும் நம்ம வந்து இப்போ வேல்யூஸ் வைக்கிறோம். கரெக்டுங்களா, I டாட்டுக்கு ஐக்கு மட்டும் வேல்யூ வைக்கிறோம். மீதி I டாட் ஜேவோ I டாட் கேவோ வந்து என்ன ஆகும், 0 ஆயிடும். அதனால என்ன பண்ண போறோம்னா கரஸ்பாண்டிங் அதே மாதிரி ஜேக்கு மட்டும் J டாட் J மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ரெமைனிங் வேல்யூ நம்ம 0 பண்ணிக்கிறோம். அதே மாதிரி K டாட் Kன்றது இதுக்கு மட்டும் வச்சுக்கிறோம், மீதி வேல்யூல 0 பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம கரஸ்பாண்டிங் மல்டிபிகேஷன் மட்டும் பண்ணும்போது மீதியில் 0 தான், அதை விட்டுடலாம். அப்போ நான் சொன்ன மீனிங் என்னன்னா கடைசியில் மூணுத்தையும் ஆட் பண்ணா போதும். அப்போ I டாட் -2 அப்போ மைனஸ் -2 -3 -21 கரெக்டுங்களா, -2 -3 +7 இன்ட்டு -3 -20 கரெக்டா. அப்போ என்ன கிடைக்குது, -20. சார் நான் அந்த 7க்கு பதிலாக 3 போட்டேன், சரி 1 போட்டேன். அங்கே 7 தானே போட்டுக்கிறேன். எஸ் சார். இதுதான் மீனிங் டாட் ப்ராடக்ட்டுக்கு. ஓகே, இப்போ கிராஸ் ப்ராடக்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் வந்து வெக்டர் ஃபார்ம்னால நம்ம என்ன பண்ண போகிறோம், டிட்டர்மினன்ட் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா, எப்படி ஃபஸ்ட்டு I வெக்டர் J வெக்டர் K வெக்டர் அதை வந்து நம்ம எழுத போகிறோம். சரிங்களா, I வெக்டர் J வெக்டர் K வெக்டர் நம்ம எழுத போகிறோம். கரெக்டாமா. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அது வந்து ஒவ்வொன்றா கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எழுத போகிறோம். I வெக்டர் J வெக்டர் K வெக்டர். இப்போ என்ன பண்ண போகிறோம், A வெக்டரோட IJவோட கோஎஃபிஷியன்ட் 1 - 1 7. வெரி குட். 1 -1 7. அடுத்து B வெக்டரோட IJ கோஎஃபிஷியன்ட் -2 +3 மைனஸ். ஓகே, அப்போ இதில் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க, நமக்கு எகைன் ஒரு வெக்டர் ஃபார்ம் கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம், A வெக்டர் கிராஸ் B வெக்டர் ஈக்குவல் டு சொல்கிறாங்க என்ன I வெக்டர் கட்டத்தில் என்ன கிடைக்கும், I +3 -3 +3 -10 -J வெக்டர் இன்ட்டு -3 +14 -3 +14 11 ஏதோ மிஸ்டேக் ஆச்சுன்னா சொல்கிறீங்க. சரிங்களா, அடுத்தது K வெக்டர் 3 -2 கரெக்டா, 3 மைனஸ் ட்ரிபிள் மைனஸ் வரும் -2 3 -2 வந்து சார் I வந்து +3 -21 இல்லை சார். என்ன சொல்லுங்க ஐக்கா. ஓகே, அப்போ நான் பண்ணினா +3 21 அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம், +3 -21 எவ்வளோ கிடைக்கும், 3னா 20 19 18 18 சார். -18 -18 சார். -8 மற்றது என்ன தப்பா இது நம்ம செக் பண்ணு. 1 × 3 7 × 14 அப்போ 11 தானே, இது 11 தானே, எஸ் 11. அது 11. ஓகே, அடுத்தது
கடைசிக்கு 3 minus 2. 3 minus 2. Yes, sir. -1, sir. Correct. Okay. அப்போ -8 I vector -11 J vector -K vector. அப்போ பார்த்துங்க டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் எப்படி ஆகுதுன்னு பார்த்துங்க. அப்போ இது இஸ் கெட்டிங் ஏன் ஸ்கேலாருங்கிறாங்கன்னா ஒன்லி சிங்கிள் வேல்யூ வருது, அதனால இது ஸ்கேலார். இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபார்மில் வருது. வெக்டர் ஃபார்ம்னா ஐஜேகே வெக்டரோட இன்வால்வ் ஆகுது, அதனால இது வெக்டர் ப்ராடக்ட். சரிங்களா? இதுதான் வந்து நார்மல் டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்டோட பேசிக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா மேனிட்யூடும்பாங்க. மேனிட்யூட்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னு நோட் பண்ணுறது மேனிட்யூடும்பாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு மீனிங் என்ன? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னா ஏ வெக்டரோட வேல்யூல வந்து நம்ம மாடுலஸ் Coefficients of A எடுத்து root வெரி குட். அப்போ square. ரூட் ஆஃப் ஸ்கொயர்டு 1 ஸ்கொயர் -1 ஸ்கொயர்டுனா +1 ஸ்கொயர் +7 ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர். அப்போ என்னாச்சு 49 50 51. அப்போ √51. இதுக்கு பேர் என்னது மேக்னிட்யூடும்பாங்க. சரிங்களா? Okay, sir. அடுத்து யூனிட் நார்மல் வெட்டுவாங்க. யூனிட் நார்மல் வெட்டுற நோட்டேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ கேப் நோட் A vector divided by modulus of ஏ வெக்டர். சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய yes, unit. யூனிட் வெக்டர் ஆர் யூனிட் நார்மல் வெக்டர். சரிங்களா? யூனிட் நார்மல். சரிடா கண்ணு? Yes, sir. சரி, ஏ வெக்டரோட டைரக்ட் கொஸ்டின் டைரக்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிருவாங்க. டைரக்ட் கொஸ்டின் எப்படி கண்டுபிடிங்க? சப்போஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? ஐ வெக்டர் என்ன கொடுக்கணுமா? 1 I minus 1. vector minus j vector plus k vector, 7k vector. Okay. I vector minus j vector plus 7k vector. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? a vector divided by modulus of a vector தனித்தனியாக கண்டுபிடிச்சு போயிட்டீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, அதுதான் நம்மளுடைய டைரக்ட் கொஸ்டின் ஒவ்வொன்றுக்கும். அப்போ என்னாச்சு 1 divided by √51, -1 divided by √51, 7 divided by √51. இதுதான் நம்மளுடைய என்ன வேல்யூ? டைரக்ட் கொஸ்டின் வேல்யூ. சரிங்களா? இது பேர் என்னது? டைரக்ட் கொஸ்டின் வேல்யூ. டைரக்ட் ரேஷியோ யாரு? டைரக்ட் ரேஷியோனா நியூமரிக்கல் வர மாதிரி நியூமரிக்கல் வேல்யூ வந்து டைரக்ட் ரேஷியோ. அப்போ என்னது 1, -1, 7. இந்த வேல்யூக்கு பேர் என்னது? டைரக்ட் ரேஷியோ. புரியுதா? டைரக்ட் ரேஷியோ. இதை வந்து டைரக்ட் கொஸ்டின் வந்து எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா எல் எம் என் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ எல்லோட வேல்யூ என்னது? 1/√51 -1/√51 7/√51. சரிடா கண்ணு? அந்த டைரக்ட் கொஸ்டினோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா L² + M² + N² ஈக்குவல் டு என்ன கிடைக்கணும்? 1ன்னு கம்பல்சரி கிடைக்கணும். இந்த கேஸ் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து டைரக்ட் கொஸ்டினோட ஜெனரல் ரிசல்ட். அதுலேருந்து என்ன நோட் பண்ணுறாங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ங்கும் போது கொஸ்டினோட ஃபார்முலா. கொஸ்டின் என்னது? காசு. சரிங்களா? காசோட ஃபார்முலா மீனிங் என்ன? காஸ் ஆல்பா எல் எம்ஆ எம் ஈக்குவல் டு காஸ் பீட்டா அண்ட் என் X by R, sir. L equals X by R. ஓகே, நீ சொன்ன மாதிரி கரெக்டு. சப்போஸ் எக்ஸ் பை ஆர் ஆறுங்கிறது தெரியும் உனக்கு. ஒய் பை ஆர் பொசிஷன் வெக்டரோட மாடல், அது மேனிக்யூட். அப்போ இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ ஒய் ஆக்சிஸோட வேல்யூ இஜெட் ஆக்சிஸோட கரஸ்பாண்டிங் வேல்யூ. சரிங்களாம்மா? இதான் வந்து டைரக்ட் கொஸ்டினோட பேசிக் கான்செப்ட் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் டைரக்ட் கொஸ்டின் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், டைரக்ட் கொஸ்டின் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்டாக எடுக்கலாம். 1 மார்க்கில் கேட்பாங்க பார்த்துங்க. டைரக்ட் கொஸ்டின் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டாங்க 1, 0, 0. அது ஒய் ஆக்சிஸ் கேட்டால் என்ன கிடைக்கும்? 0, 1, 0. அது இஜெட் ஆக்சிஸில் கேட்டாங்கன்னா 0, 0, 1. இதுதான் வந்து டைரக்ட் கொஸ்டினோட ஃபார்முலா இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ். அண்ட் ஆல்சோ ரேஷியோ இதே தான் கிடைக்கும். ஏன்னா 1 வரும்போது ரேஷியோ இது தான் கிடைக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? No. சரி, சப்போஸ் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம்னா x1 y1 x2 y2 z2 x2 x3 y3 x3 y3 இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருந்தோம்னா, அதர்வைஸ் 3D டயக்ராமில் அப்போ 3D டயக்ராம் அதர்வைஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஏ வெக்டர் ஈக்குவல் டு a1 I வெக்டர் ப்ளஸ் a2 j வெக்டர் plus a3 k vector. அது மாதிரி b vector equal to a1 a2 I vector. சரி, இங்கே a1 b1 c1 எழுதுவோம். b1 c1 வச்சுக்கோங்க.
அதே மாதிரி இங்கே A2 I வெக்டர் B2 J வெக்டர் ப்ளஸ் C2 K வெக்டர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரெண்டு வெக்டர்னு சொல்லிட்டோன்னா இப்போ இதுக்கு டைரக்ட் பர்சன்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதாவது இந்த பிளேஸ் வந்து x1 x2 y1 y2 z1 z2 வச்சுதான் சரி இல்லை ஏபிசி இந்த மாதிரி லெட்டர் வச்சுதான் சரி அதோட டைரக்ட் ரேஷியோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா டைரக்ட் ரேஷியோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா இதுக்கெல்லாம் என்ன சொன்னேன் A1 A2 இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து x1 x2 கூட நோட் பண்ணிக்கலாம் அப்போ x2 மைனஸ் x1 கமா y2 மைனஸ் y1 கமா z2 மைனஸ் z1 சரிங்களா இந்த பிளேஸில் என்ன சொன்னேன் x1 y1 z1 இருந்தாலும் சரி மேக்ஸிமம் இதை ஃபார்முலா வச்சு ரன் பண்ணுறாங்க அதனால் இந்த ஃபார்முலாவுக்கு நீங்கள் மாற்றிக்கிங்க சரிங்களா இது டைரக்ட் ரேஷியோ ஃபார்முலா அதே டைரக்ட் கொஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கணும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க இன் டினாமினேட்டருக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square plus z2 minus z1 the whole square அப்போ டைரக்ட் கொஸ்டின் எப்படி நோட் பண்ணுறாங்க ஆல்ரெடி நீ வந்து x2 minus x1 நோட் பண்ணிக்கிறீங்கள அதனோட வேல்யூ டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் பிக்யூவோட வேல்யூ பிக்யூ வந்து டிஸ்டன்ஸோட வேல்யூ கரஸ்பாண்டிங் வேல்யூ அப்போ என்ன சொல்கிறாங்க பிக்யூ நோட் பண்ணுறாங்க பிக்யூவோட டிஸ்டன்ஸோட வேல்யூ அதே மாதிரி என்னாச்சு கமா y2 minus y1 divided by distance value and z2 minus z1 value divided by distance value இதுதான் வந்து நம்மளுடைய டூ வெக்டர்ஸ் ஆர் டூ கான்செப்ட் ஆஃப் வெக்டர்ஸ் ஃபார்முலா இருந்ததுன்னா நம்ம இதை தான் ஃபார்ம் பண்ணுறாங்க சரிடா கண்ணு ஓகே சார் சரி சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா நம்மளோட டைரக்ட் கொஸ்டின் அண்ட் டைரக்ட் ரேஷியோ முடிஞ்சிருக்கு சரிங்களா சரி இப்போ நம்ம சொன்னோம்ல பர்பெண்டிகுலர்னா என்ன வரணும் இப்போ நீ சொன்ன பர்பெண்டிகுலர் என்ன வரணும் பேரலல்னா என்ன வரணும் பர்பெண்டிகுலர்னா என்ன கேஸ் பேரலல்னா என்ன கேஸ் நம்ம போட்டு காட்டின ஏங்கல் வச்சு பர்பெண்டிகுலரா இருந்தா டாட் ப்ராடக்ட் வந்து 0 பேரலா இருந்தா கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0 ஓகே சார் எப்ப மாத்தி போட்டுறாத நீ மாத்தி சொல்லிக்கிற எப்ப 0 ஆகும் டாட் ப்ராடக்ட்டுக்கு வந்து பர்பெண்டிகுலர் வந்து 0 கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து பேரலல் கேஸ் வந்து 0 சரி அப்ப டாட் ப்ராடக்ட்ல இப்ப பேரலல் கேஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா சப்போஸ் a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2 equal to some constant term இது யாருக்கு parallel case சரிங்களா இங்க டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது is getting the some constant term சரிங்களாமா எஸ் சார் இத parallel perpendicular பேஸ் பண்ணி 1 மார்க்கோ 2 மார்க்கோ மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க நீங்க அதுல வந்து தப்பு பண்ண கூடாது சரிங்களா அப்ப எந்த வெக்டர் வந்து டாட் ப்ராடக்ட் வந்து 0 ஆகுதோ அது வந்து பர்பெண்டிகுலர் அப்ப நாட் ஈக்குவல் 0 வந்தா நாட் ஈக்குவல் 0 வந்து பேரலல் கிடையாது இந்த டெபினிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும் நாம என்ன நாட் ஈக்குவல் 0 இருக்குது அதனால வந்து பேரலல் சொல்ல முடியாது ரெண்டு வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் சப்போஸ் a வெக்டர் வந்து என்ன எழுதலாம் a1 i வெக்டர் plus b1 j வெக்டர் plus c1 k வெக்டர் அதே மாதிரி b வெக்டர் என்ன எழுதலாம் a2 i வெக்டர் plus b2 j வெக்டர் plus c2 k வெக்டர் சரிங்களா அப்ப கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வந்து டிவைட் பண்ணும்போது என்னவா இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் சரிங்களா கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருந்தாதான் பேரலல் நாம என்ன நினைப்போம் a வெக்டர் டாட் b வெக்டர் வந்து ஈக்குவல் 0 வந்தா பர்பெண்டிகுலர் அப்ப நாட் ஈக்குவல் வந்தா பேரலல் அப்படி நம்ம நினைக்க கூடாது ஏன்னா ரெண்டு லைனா இருக்குது பர்பெண்டிகுலர் லைன் ஒன்று இருக்குது இன்னும் பேரலல் லைன் இருக்குது அது இல்லாத எத்தனை லைன் இருக்குது எப்படி வேணா போலாம்ல பேரலா ரெண்டு இன்டர்செக்ட் ஆகி கூட போறோம்ல பர்பெண்டிகுலர் தான் இன்டர்செக்ட் ஆகும் என்ன இப்படி கூட இன்டர்செக்ட் ஆகணும்ல சரிங்களா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும் சரியாமா பர்பெண்டிகுலர் பேரலல் மூமெண்ட் அனதர் லைன் இருக்குது அப்ப டாட் ப்ராடக்ட் வந்து 0னா பர்பெண்டிகுலர் நாட் ஈக்குவல் 0னா வேற கான்செப்டா கூட இருக்கலாம் சரிங்களா திஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அடுத்து என்னது கொலினியர் கான்செப்ட் என்னடா கண்ணு ரெண்டு வெக்டர் எப்படி இருக்கணும் கொலினியர் கான்செப்ட்னா எப்படி இருக்கணும் a வெக்டர் ஒரு வேல்யூ இருக்குது b வெக்டர் ஒரு வேல்யூ இருக்குது அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா கொலினியர்னா எப்படி இருக்கணும் சொல்றாங்க என்ன வெக்டர் படிச்சிட்டீங்கன்னா அப்ப கிளியரா படிச்சுக்கணும்ல அதுதான் பேசிக் டெஃபினிஷன் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கிளியரா படிச்சுக்கிறேன் இப்போ a வெக்டர் இந்த வேல்யூ இருக்குதுன்னா b வெக்டர் என்னவா இருக்கணும்னா சம் கான்ஸ்டன்ட் இன்டு a வெக்டரா இருக்கும் எஸ் சார் ஓகே சம் கான்ஸ்டன்ட் இன்டு a வெக்டரா இருக்கணும் அதர்வைஸ் it satisfy the parallel case okay
அதர்வைஸ் இது சாட்டிஸ்ஃபை த பேரல் கேஸாக கூட இருக்கலாம், பாசிபிள் இருக்கு. ஏன்னா கொலினியர் மீனிங் என்ன, ஒரே லைனில் தான் வரும். ஒரே லைன் மீனிங் என்ன, இப்போ ஏங்கிற வெக்டர் ஒரு லைன் இருந்ததுன்னா அதே மாதிரி அது மேலே என்ன இருக்கும், பி வெக்டர் இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், கோ இன்சிடென்ட்டும் பேரலும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி வர சான்சஸ் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துன்னு சொல்லிட்டேன். பட் பேரலாக இருந்தால் சொல்யூஷன் கிடையாது. கோ இன்சிடென்ட்டாக இருந்ததுன்னா இம்ப்ரிண்டிவ் மினி சொல்யூஷன் அதுவும் பார்க்கணும், சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கொலினியர், அதர்வைஸ் இஸ் நாட் ஏ கொலினியர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொலினியர் பர்பெண்டிகுலர் பேரல். இதை வச்சுட்டு கொஸ்டின் 1 மார்க் 2 மார்க் எதுவும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க வெக்டர் பேசிக்கில். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லணும்னா வெக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். என்னென்ன பாயிண்ட் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர். செகண்ட் ஒன் என்ன சொன்னேன், டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. தேர்டு ஒன் இதனுடைய பேசிக் சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட ஃபார்முலா. ஃபோர்த்து ஒன் என்ன பார்த்தோம், பர்பெண்டிகுலர்னா என்ன, பேரல்னா என்ன, சரிங்களா? பர்பெண்டிகுலர்னா என்ன, பேரல்னா என்ன பார்த்தோம். ஃபிஃப்த் ஒன் வித்தவுட் ஃபார்முலா how to using this concept, வித்தவுட் ஃபார்முலா how to using this concept, அது ஒன்று பார்த்தோம், சரிங்களா? ஃபிஃப்த் ஒன் என்ன பார்த்தோம், கொலினியர் என்ன பார்த்தோம். ஃபிஃப்த் ஒன் என்ன பார்த்தோம், கொலினியர் என்ன பார்த்தோம். அது இல்லாத சிக்ஸ்த் ஒன்று இருக்குது, டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறது. டீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃபைண்ட் டீட்டா, ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதே கேஸ் தான் வெக்டர் 3Dக்கு வரும். இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 3Dக்கு இதே ஃபார்முலா, இதே கேஸ் தான் நம்ம ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு சம் 5i வெக்டர் ப்ளஸ் 7k வெக்டர் கொடுத்துட்டான். பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் i வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர் கொடுத்துட்டான். ஃபைண்ட் டீட்டான்னு கேட்குறான். ஃபைண்ட் டீட்டான்னு கேட்குறான். எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரெண்டு ஃபார்முலா நமக்கு கையில் இருக்குது, கரெக்டுங்களா? ரெண்டு ஃபார்முலா கையில் இருக்குது. என்னென்ன ஃபார்முலா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு என்னது, மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் என்னது, காஸ் தீட்டா, கரெக்டுங்களா? அது இருந்து காஸ் தீட்டா என்ன, காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். சரியா கண்ணு? அதே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு என்னது, மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப். இங்கே மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வெக்டராக இருக்கிறனால மாடலஸ் எடுக்கிறாங்க. மாடலஸ் எடுக்கும்போது இது என்ன ஆகும், இது ஒன்றுன்னு ஆயிடும். அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ டேரெக்டாக கிடைக்குது. சைன் தீட்டா வேல்யூ என்னது, மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டர். இதுதான் சைன் தீட்டாவோட ஃபார்முலா, சரிங்களா? அப்ளை பண்ணி சொல்லுங்க, ஏதோ ஒரு ஃபார்முலா ரெண்டு தீட்டா இருக்குது, மேபி இதில் அப்ளை பண்ணுங்க, இதில் அப்ளை பண்ணுங்க. மேக்ஸிமம் இது கிராஸ்னா இது வந்து டிட்டர்மின் கண்டுபிடிக்கணும், அதனால மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா வந்து இதுதான் நம்மளுக்கு ஈஸி, அதனால இதை கண்டுபிடிக்கிறாங்க, சரிங்களா? யூசிங் டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட்னா அதான் யூஸ் பண்ண போகிறோம். பட் மேக்ஸிமம் நார்மலாக பாயிண்ட் டீட்டான்னு கேட்டாங்கன்னா காஸ் டீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிடுங்க. இப்போ ஏ டாட் பி என்னடா கிடைக்குன்னு, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன கிடைக்கும் சொல்லுங்க, -5 கரெக்டா ப்ளஸ் 0, இது ஜே வெக்டரோட வேல்யூ, இது ஜே வெக்டரு ப்ளஸ் 0 ப்ளஸ் 14 கரெக்டுங்களா, ப்ளஸ் 14 ஈக்குவல் எவ்வளவு 9. இதுன்னு இருக்கிறியா, சொல்ல பார்க்கலாம். இது என்ன கிடைக்கும், 25 ப்ளஸ் 49 ஈக்குவல் டு 54 74 474. மாடலஸ் ஆஃப் பி வெக்டர், மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் என்ன கிடைக்குது, -1 ப்ளஸ் 9 ப்ளஸ் 4 அப்படியே கிடைக்குது 10 14 கரெக்டாக கண்ணு. தீட்டா ஈக்குவல் டு தீட்டா ஆக்சுவலாக காஸ் தீட்டான்னு வரும், அது காஸ் தீட்டா போல தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டாட் பி. ஏ டாட் பி என்ன கண்டுபிடிச்சிட்டோமா, ஏ டாட் பி 9 சார். அப்போ என்னாச்சு 9 டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் 74 into 40. அட்லீஸ்ட் இதோட எழுதுனா கூட போதும், சரிங்களா? ஓகே சார். சரி, இது ஒரு கான்செப்ட் முடிஞ்ச. 6th 7th கான்செப்ட். 8th கான்செப்ட் என்ன கேட்குறாங்கன்னா, 3 வெக்டர் கொடுத்துட்டு இஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, ஓகே 3 வெக்டர் கொடுத்துருவாங்க, ஏ பி வெக்டர் சி வெக்டர், ஓகே. அதை வச்சுட்டு என்ன கேட்குறாங்க, ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லை ஈக்குவல் ட்ரையாங்கிளா, அந்த மாதிரி கேஸ் கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இது எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்கிறேன். அடுத்து என்ன கேட்குறாங்க, 4 வெக்டர் கொடுத்துருவாங்க, ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா
சி வெக்டர் கமா டி வெக்டர் 4 வெக்டர் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க ரோவாமாஸா பேரலோகிராமா ஸ்கொயரா பேரலோகிராமா இன்னொன்று ஸ்கொயரா ரெக்டாங்குலரா இது 4 கேஸ் கேட்பாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? டாட் ப்ராடக்ட் வந்து ஏதோ 2 டாட் ப்ராடக்ட் வந்து 0ன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். 2 டாட் ப்ராடக்ட் வந்து 0 குழிநீர் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் போதும் இல்லைங்களா? 2ஓட மேக்னிடியூட் அதாவது மேக்னிடியூட் கண்டுபிடிப்பீங்க. மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட வேல்யூ, மாடலஸ் ஆஃப் பி வெக்டரோட வேல்யூ அண்ட் மாடலஸ் ஆஃப் சி வெக்டரோட வேல்யூ 3 கன்சிடர் பண்ணீங்க. 3 நாட் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி மல்டிபிள் ஆஃப் ஸ்கேலரில் சம் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஏ வெக்டர் வேல்யூ, பி வெக்டர் வேல்யூ, சி வெக்டர் வேல்யூ இருக்கக்கூடாது. மேக்னிடியூடோட வேல்யூ சரிங்களா? இது ஒரு கேஸ். அடுத்த கேஸ் என்னது? எய்தர் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஆர் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஆர் பி வெக்டர் டாட் சி வெக்டர் வந்து என்ன மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகணும்? பர்பெண்டிகுலர் அப்படின்னு வந்து அது ரைட் ஆங்கிள். புரியுதா? ரைட் ஆங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். சரி, ஈக்குவல் ட்ரையாங்கிள் இதுக்கு பேர் என்னது? ஈக்குவல் ட்ரையாங்கிள். ஈக்குவல் ட்ரையாங்கிள் மீனிங் என்ன? இந்த மேக்னிடியூட் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஏ வெக்டரோட வேல்யூ, பி வெக்டரோட வேல்யூ, சி வெக்டரோட வேல்யூ எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கும் மேக்னிடியூட். சரிடா கண்ணு? ஓகே. சரி, அதே கேஸ் தான் இங்கே என்ன நடக்கும்? பேரலோகிராமா ரோமஸா எதை கேட்டாலும் மேக்னிடியூட் சார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஹைப்போடெனியூஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு 2 டேமோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஏ டாட் பி வந்து 0 இருக்கணுமா? 2 வெக்டரோட வேல்யூ இது பர்பெண்டிகுலர், இது 90 டிகிரியா? கண்டிப்பாக 2 வெக்டர் வந்து மல்டிப்ளை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக 0 கிடைக்கும். அவன் கொடுத்த வெக்டர் வந்து 3 வெக்டர் கொடுத்துருப்பான். 2 வெக்டர் பேர் பண்ணும்போது கண்டிப்பாக 0 கிடைக்கும். வேற என்ன டவுட்? ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு என்ன சொன்னேன்? வெக்டர் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. நல்லா பார்த்துங்க, வெக்டர் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. பட் மேக்னிடியூட் என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அதான் ஈக்குவல் ட்ரையாங்கிள் பார்க்க முடியும். அதே மாதிரி 4 வெக்டர் இருக்கும். 4 வெக்டர் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்போ மாடலா ரெக்டாங்கிளோட டெஃபினிஷன் என்ன? ஆப்போசிட் சார் ஈக்குவலா? ரெக்டாங்கிளோட டெஃபினிஷன் தான் முடிஞ்சது. ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த 2 மேக்னிடியூட் ஏதோ 2 மேக்னிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து 2 மேக்னிடியூட் பேர் வந்து ஈக்குவல் இருக்கும். 2 பேர் ஏதோ ஒரு பேர் பண்ணும்போது 2ஓட மேக்னிடியூட் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா ரெக்டாங்கிள். அப்போ ஸ்கொயர்னா மீனிங் என்ன? ஸ்கொயர்னா 4ஓட மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கணும். 4ஓட மேக்னிடியூடும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? அதே கேஸுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டுங்களா? புரியுதாப்பா? எஸ் சார். அப்போ 2 வெக்டரோட இதோட இது பாயிண்ட் முடிஞ்சதா? 9th பாயிண்ட். ஹவ் டு ஆட் 2 வெக்டர்ஸ். சப்போஸ் ஏ வெக்டர் கொடுத்துக்கிறாங்க, பி வெக்டர் கொடுத்துக்கிறாங்க. எப்படி ஆட் பண்ணணும்? எப்படி வந்து சப்ராக்ட் பண்ணணும்? அந்த ஐடியா தெரியும்ல? கரஸ்பாண்டிங் ஐ வெக்டர் ஆட் பண்ணணும், கரஸ்பாண்டிங் ஜே வெக்டர் ஐ வெக்டர் ஜே வெக்டர் மைனஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம நார்மல் ஐடியா. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டர் கேட்பாண்டாக்கன்னு. இங்கே ஓ இருக்குதுன்னா இது ஏ வெக்டர், இது பி வெக்டர் இருக்குதுன்னா இது ஏ வேல்யூ, இது பி வேல்யூனா ஹவ் டு ஃபைண்ட் ஏபி வேல்யூ கேட்பாங்க. சரிங்களா? ஹவ் டு ஃபைண்ட் ஏபி வேல்யூ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதனோட ஃபார்முலா என்னது? ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். சரிங்களா? சப்போஸ் ஓபி வெக்டர் ஓஏ வெக்டர்னு மீனிங் என்ன? சப்போஸ் இது வந்து ஏ வெக்டர், இது வந்து ஓ, இது வந்து பி வெக்டராக இருந்தால் அப்போ ஏபி வெக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஏபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? வெக்டர்னா டைரக்ஷன் வரும். அப்போ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ இங்கேருந்து இங்கே இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இதை வச்சு டைரக்ஷன் கொடுத்து இது வேலையை கொடுத்துருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது எல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எடுத்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். பெட்டர் படிச்சுட்டுங்கிற ஏன்னா படிச்சதே இவ்வளோ டவுட் வச்சுக்கிற பாரு. படிச்சதே இவ்வளோ டவுட் வைக்கலாமா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து படிக்க வேண்டாமா? சார் இதெல்லாம் ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுருந்தேன் சார். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எனக்கு சரியா தெரியாது. ஃபார்முலா நான் டக்கு டக்குன்னு சொல்லணும் இல்லை. கொஸ்டின் கேட்கும்போது பண்ண வேணும். அப்போ தான் நம்ம மார்க் எடுக்க முடியும்.